பாய் பாய்டா. அனைவருக்கும் ஒரு வேறு மாதிரியான ஒரு வீடியோங்க. எனக்கு ஒரு வேறு மாதிரி நான் ரொம்ப நாள் அப்புறம் நான் vlog பண்ணுறேன். ரொம்ப நாள் ஷார்ட்ஸ்லேயே என்னை பார்த்து இருந்திருப்பீங்க. இப்போ நான் எங்கள் பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். இது என்னோட ஒரு கனவு வீடியோ கூட இருக்கலாம். ஏன்னா ஃப்ளைட்டில் நான் போவேனான்னு சொல்லிட்டு எதிர்கூட பார்க்கல. ஏன்னா நான் மேலே பார்த்துட்டு ஊர்லேருந்து ஃப்ளைட் ராடி அப்படின்னு பார்த்தா விளாட்ற டைமில் வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட், அதை நான் பக்கத்தில் பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஏன்னா ஃப்ளைட் மோடை இப்போ தான் ஆன் பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ளைட் மோடு இப்போ நெட்டு வரலைன்னா தட்டுன்னு தட்டுவோம். உண்மையிலேயே ஃப்ளைட்டில் போகும்போது தான் ஃப்ளைட் மோட் போடுறோங்க ஃப்ளைட் மோடை ஆச்சு. வேறு மாதிரி இருக்குங்க. எனக்கு ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தது, வெளியே பார்த்துட்டு போயிருக்கேன். செக்இன்லாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக செக் பண்ணாங்க. எலக்ட்ரானிக் கேஜெட் அதெல்லாம் செக் பண்ணி நெயில் கட்டர் எடுத்து வந்திருந்தாங்க. நைஃப்னு சொல்லிட்டு அதை வெளியே எடுத்து போட்டாங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெங்களூர் டு பூனே போயிட்டு பூனே டு டெல்லி போகிறோம். நான் போக வேண்டிய இடம் யூபி. எப்படி ட்ராவல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இங்கே போர்டிங் பாஸ் என்னடா இப்படி வந்திருக்கு. போடா ஒன்றும் போகண்டா. சீட் நம்பரு போடு சரியா இருக்கு. ஐ திங்க் இந்த ஃப்ளைட்டில் தான் நம்ம போக போகிறோம்னு நினைக்கிறேன்டா. எவ்வளோ கிலோமீட்டர் இது? 856. எப்பா ஐ திங்க் பிஃபோரே நம்ம போகணும்னு நினைக்கிறேன்டா. இப்போ டேட்டா ஃப்ளைட்டுக்குள்ளேயா? நம்ம கூட பிரசாந்த்னு ட்ராவல் பண்ணுறான். ஹாய் சொல்கிறான். அவன் சைலண்டாக இருப்பான். அவன் கர்நாடகா தான். அவன் என் கூட படித்தான். இப்போ ஒன்றா ஒர்க் பண்ணுறோம். அவனும் தான் யூபிக்கு வந்துட்டுருக்கான். ஐ திங்க் வேறு மாதிரி இருக்க போகுது தாங்க. நான் டெர்மினல் 2 ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் எல்லாமே இப்போ டேரெக்டாக உள்ளே போகிறது தான். என்னதான் இருந்தாலும் உண்மையான ஃப்ளைட் மோடை இப்போ தான் ஆன் பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ளைட் மோடு இப்போ நெட்டு வரலைன்னா தட்டுன்னு தட்டுவோம். உண்மையிலேயே ஃப்ளைட்டில் போகும்போது தான் ஃப்ளைட் மோட் போடுறோங்க ஃப்ளைட் மோடை ஆச்சு. வேறு மாதிரி இருக்குங்க பார்க்கும்போதே. நம்ம ஓவர் சவுண்டாக பேச தேவையில்ல, கொஞ்சம் சைலண்ட்டாகவே பேசலாம். கேட்கும்னு நினைக்கிறேன். உள்ளே போகும்போது வேறு மாதிரி இருக்குது. ரைட் எடுத்தால் நம்ம போனோம். ஐ திங்க் லெஃப்ட் எடுத்தால் டிரைவர் சீட்டு. வேறு மாதிரி ஃப்ளைட்டு பார்க்கும்போது பெருசாக இருந்துச்சு. என்னடா ஃப்ளைட்டு குட்டியாக இருக்குது. வெல்கம் டு ஏர் இண்டியா அப்படின்னு வாங்க இருக்கும். உண்மையாக ஏரோப்ளேன் மோடு இப்போ தான் போட போகிறோமே. இது விண்டோ சீட்டு வேறு மாதிரி இருக்கும்போது கண்ணாடி ஒழுங்காக துறைகள் நினைக்கிறேன். ஸ்பேசியஸாக இருக்கும். இது ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. Akash Vilas. In the cabin for your safety and comfort, Aparna with a team comprising Ritika, Tipti and Kirti. Safe to service of the we are committed to making your journey hassle-free and comfortable. मास्क आपकी कुर्सी के ऊपर लगे पैनल से अपने आप नीचे आ जाएंगे. आप अपनी कुर्सी पर बैठे रहें और ऑक्सीजन का प्रयोग installed in all lavatories. Mobile phones and other small handheld electronic devices may be used in flight mode only. Please store your devices for takeoff and emergency exits on this aircraft. 2 at the front, 2 at the rear, and 4 over the wings. The fluorescent தலைவன் ஓட்டினதில் தொண்டைக்கிட்டெல்லாம் பிச்சின்னு போயிடுச்சு. ஃப்ளைட் தலைவன் ஒரு ஜர்க்கு குத்தான் செதறிச்சு. போகலாமா?
பூனே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் நல்லா தான் இருக்கு. ஆனால் இப்போ Zone 2 தானே போனோம். பூனேவோட கல்ச்சர்லாம் வந்து போட்டிருக்காங்க. பூனே ஏர்போர்ட்டும் பரவாயில்ல, ஆனால் பெங்களூர் வந்து வேற மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் தலைவன் ஃப்ளைட்டில் காதெல்லாம் அடைச்சிக்கிச்சு. ஒரு ஜர்க்கு ஒன்று போட்டாமல் பாருங்க. ஐயோ, இப்போ இன்னொரு ஃப்ளைட் ஏற போகிறோம், பூனே டு டெல்லி. அது வந்து 8100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பார்க்கலாம் அவன் எப்படி ஓட்டுறான் ஃப்ளைட்டு. वर्तमान टर्मिनल के निर्देशों के बाद को सुरक्षित, बेहतर और आरामदायक बना पाएंगे। हमें बेहद खुशी है हम आपको हमारे देश के साथ जोड़ सके। सफलता आपके लिए इंडिया। வேற மாதிரி தான் இருக்கு. டெல்லி ஏர்போர்ட் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போகிறதா இதில் போகிறது செக் பண்ணோம். இந்த மாதிரி எல்லாருக்கும் போர்டு வச்சு நிற்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக. நம்மளுக்கு யாரும் போர்டு வச்சு நிற்க மாட்டாங்க, நம்மளே போக வேண்டியது. லோக்கலில் ஒருத்தோம்னா விடவே மாட்டேங்கிறாங்க. கடைசி வரைக்கும் வந்துட்டான் ஏர்போர்ட்லேருந்து. விட்டா நம்ம தள்ளியே மாவு அரைச்சிடுவானுங்க. இல்லை பேடா பே அங்கே இருப்பாடுற பஸ் ஸ்டாப். டே 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து நான் காரில் கேட்டப்போ 1500 சொன்னால், நாங்கள் பேசுகிறதுக்கு ஒரு 2 கொத்துக்கிற தலைவர் கூப்பிட்டு போயிடுது. டெல்லியில் எதுவுமே தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். எப்படி போய் யூபி ரீச் பண்ணுறாங்க. யூபி பேர் கேட்டாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. இருந்தாலும் எல்லா டனல்லாம் இருக்குது. இது என்ன டன்னு தெரியல. பார்த்துட்டு போக வேண்டியதுனா நம்ம தலைவராக சீனா ஓட்டு போயிருக்கிறார். ஆனால் ஹிந்திக்கார என்னன்னா ஒரே ஒரு சாப்பாடு கடை கூட இல்லைங்க. ஆனால் சத்தியமாக நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு சாப்பாடு கடை கூட இல்லை. ஏர்போர்ட்டில் அங்கே சுற்றி எங்கேயுமே இல்லை. எவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாப் இங்கேயும் இல்லை. ஆனால் நம்ம ஊருக்கு வந்து அவனுக்கு தான் செஞ்சுன்னுக்கிறானுங்க. ஒன்றும் புரியல. இது ஆலு பரோட்டா. செய்கிறானுன்னு தெரியல. ஆலு பரோட்டா வருது. எப்படா இருக்கு? கடைசியாக எங்கேயும் சப்பாத்தி சாப்பிட வச்சிட்டாங்க.
இந்த மாதிரி கட்டையில் போட்டானுங்க. இங்கே ஃபுல்லாக பிரியாணி தேடி வந்தால் சப்பாத்தி அப்படி தான் இருக்குது. அவனே கேட்குறான் யூடியூப்பில் போடுறாரு. மோசமாக போயிட்டு இருக்கான். பார்க்கலாம். கஜ்ரலா போமா? கஜ்ரலா இது பஸ்ஸா என்னதுரா? பஸ்ஸா என்னன்னே தெரில. நம்ம ஊர் பஸ்ஸே நல்லாயிருக்கும். ரெடியில் போய் தான் ஆகணும். ஏரியாச்சு. அந்த சப்பாத்தியை தான் கடைசியாக சாப்பிட்டோம். நான் சொல்ல போகிறேன். பார்க்கலாம் யூபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் சொல்கிறாங்க பராக் ஊர் அந்த மாதிரி ஆகிட போகுது. எந்த ஊர் பேருன்னே தெரியாமல் அப்படியே ட்ராவல் பண்ணுறோம். கண்டிஷன் வேறுங்க. அச்சு தள்ளி ஓட்டுனுறானுங்க பசங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் நேம் என்னதுரா? இதா ஆனந்த் வர்தாவா? ஆனந்தையும் ஆனந்த் வர்தாவே வேணும். திருப்பி விளைய வைப்பாங்க எதனா. ஐயா ஐயா பால் வருது அங்கே பால் ஊற்றுது. கொத்தா பயிரா புண்டை இது மேலே போகிறோம். அந்த செடிகளா பாடி பத்திரமா போங்க. நாங்க போய் சோப்பு வாங்கிட்டு வந்துடுறோம். நம்ம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோமா? ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வழி இருக்கா? நம்ம போறதுதான் வழி. பண்ணிடுவாங்க.